கடவா பல்லு ஆடி விழுந்தா டென்டல் இம்ப்ளான்ட் செய்யலாமா? இது டென்டல் இம்ப்ளான்ட் செய்கிறது நல்லதா? வேறு ஏதாவது முறையில் பற்களை கட்ட முடியுமா அப்படின்னு இந்த குறிப்பிட்ட வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ குறிப்பிட்ட நம்ம கடவா பல்லுன்னா யூஸ்வலாக இந்த மோலார் பற்கள் இல்லையா? இந்த மோலார் பற்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பைட் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, பைட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கடவா பற்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நம்ம இந்த மோலார் பற்கள் இழக்க நேர்ந்துட்டா என்ன ஆகும்னா, நம்மளோட ஃபோர்ஸ் ஆஃப் சூவிங் எல்லாமே ஃப்ரண்ட்டில் இருக்கிற பற்களில் வந்துடும். கடவா பற்களில் சூவிங் இருக்காது, அதனால் ஃப்ரண்ட்டில் இருக்கிற பற்களில் சூவிங் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகிடும். இந்த ஃப்ரண்ட் பற்களில் சூவிங் எஃபிஷியன்சி பண்ணும்போது பேஷண்ட் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, கீழ்த்தாடையை, ஏன்னா பின்னாடி பற்கள் இல்லாதனால கீழ்த்தாடையை ஃப்ரண்ட்டில் கொண்டு சூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களோட அப்பியரன்ஸே ஒரு வயதான அப்பியரன்ஸ் வந்துடும். ரொம்ப வயசாகும் போது தான் கீழ்த்தாடை ஃப்ரண்ட்டில் ஓவர் க்ளோஸ் ஆகும் மேண்டிபிள். ரெண்டாவது என்ன ஆகும், நம்ம பற்கள் எடுத்த இடத்துல இந்த போன் எலும்பு தேய்மானம், போன் ரிசார்ப்ஷன்னு நம்ம முன்ன வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த எலும்பு தேய்மானத்தினால அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பு குறைஞ்சு நம்ம அந்த கன்னத்தில் குழி விழுந்து திருப்பி ஒரு வயதான லுக் வந்துடும். ஸோ கடவா பற்களில் ரீப்ளேஸ் பண்ணலைன்னா சூவிங் எஃபிஷியன்சி குறையுது, கீழ்த்தாட ஃப்ரண்ட்டில் ஒரு வயதான அப்பியரன்ஸ் வந்துடும், கன்னத்தில் குழி விழுந்தும் ஒரு வயதான லுக் வந்துடும். இன்னொன்று என்ன ஆகும், ஃப்ரண்ட் பற்களை யூஸ் பண்ண ஃப்ரண்ட் பற்கள் யூஸ்வலாக என்ன பார்க்குறதுக்கு, ஒரு பேசுகிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் மட்டும்தான் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற பற்கள். அதில் சூவிங் கொண்டு வரும்போது இந்த பற்களோட வேர் சூவிங்க்கு ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த ஃப்ரண்ட் பற்களும் வீக் ஆகி விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால கடவா பல்ல ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாம்? ரிமூவபிளாக பல் செட்டு போட்டுக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ரிமூவபிள் பல் செட்டு செட் ஆகாது. ஏன்னா கைண்டு வந்துடும். ஸோ அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பற்களில் சொத்த வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் பற்களும் போது எய்தர் பிரிட்ஜ் ஆர் இம்ப்ளான்ட். நம்ம கடவா பற்களில் பார்க்கும்போது இந்த சுச்சுவேஷனுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா, யூஸ்வலாக டிஸ்டல் எக்ஸ்டென்ஷன் சுச்சுவேஷன் சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, நம்ம இழந்த பற்களுக்கு பின்னாடி சொந்த பற்கள் இருக்காது. ஸோ எய்தர் அந்த விஸ்டம் டூத் இருந்திருக்காது, விஸ்டம் டூத் சின்ன வயசுலேயே எடுத்திருப்பாங்க ப்ராப்ளம் கொடுத்து. அந்த விஸ்டம் டூத்துக்கு முன்னாடி இருக்கிற கடவா பல்ல இழக்க இருக்கும்போது அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற பற்கள் மட்டும்தான் இருக்கும், பின்னாடி பற்கள் இருக்காது. இதுதான் டிஸ்டல் எக்ஸ்டென்ஷன் சுச்சுவேஷன். இந்த டிஸ்டல் எக்ஸ்டென்ஷன் சுச்சுவேஷனில் என்ன பிரச்சனைனா, பிரிட்ஜ் போட்டு பற்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிரிட்ஜ்னா என்னது, ஃப்ரண்ட்டில் பற்கள் இருக்குது, பின்னாடியும் பற்கள் இருக்குது, நடுவில் கேப் இருக்குது. இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பற்கள் சப்போர்ட் எடுத்து, பின்னாடி பற்கள் சப்போர்ட் எடுத்து இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறது தான் பிரிட்ஜ். இப்போ பின்னாடி பற்கள் இழக்க நேரிடும் போது நமக்கு அந்த பிரிட்ஜ் பண்ண முடியாது. பிரிட்ஜ் பண்ணால் ஏன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் சப்போர்ட் இருக்கும், பின்னாடி சப்போர்ட் இருக்காது. ஸோ இந்த நேரத்தில் இம்ப்ளான்ட் மட்டும்தான் ஒரு ஐடியல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கடவா பற்களை இழக்க நேர்ந்தால் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இம்ப்ளான்ட் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணுறதும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இன்னொன்று சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க, எனக்கு கீழ் கடவா பல் மட்டும்தான் இல்லை டாக்டர், மேல் கடவா பல் இருக்குது, அப்போ பரவாயில்லையா, அப்போ ரீப்ளேஸ் பண்ணலைன்னா பரவாயில்லையா, ஏன்னா ஒரு கடவா பல் இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு ஆர்ச்சில் இது அப்போசிங்கும் இருக்கலாம். இப்போ மேல் பல் இருக்கிறது இல்லை டாக்டர், கீழ் பல் மட்டும் இருக்குது டாக்டர்னு சம்டைம்ஸ் அந்த சுச்சுவேஷனும் இருக்கும். ஏதாவது ஒரு ஆர்ச்சில் மட்டும் கடவா பல் இருக்கும்போது அந்த அப்போசிங் பற்கள் என்ன ஆகும்னா, அது கீழே ஸ்பேஸ் இருக்கும்போது, அவர் மேல் தாடையில் ஸ்பேஸ் இருக்கும்போது அந்த அப்போசிங் பற்கள் நகர்ந்து அந்த ஸ்பேஸில் போய் இந்த கீழே இருக்கிற பற்கள் போய் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால நம்மளோட தாடையோட கடிக்கிற பேலன்ஸ் ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த சூயிங் எஃபிஷியன்சியும் குறையும், அதனால திருப்பி கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பற்களை ரீப்ளேஸ் பண்ணுறது அவசியம். அண்ட் இம்ப்ளான்ட் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணுறதுனால பெனிஃபிட் நிறையா இருக்குது. ஸோ அந்த இம்ப்ளான்ட் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்ம ஒரு இம்ப்ளான்ட்லேயே ஒரு டூத் கொடுக்கலாம், 2 இம்ப்ளான்ட்டில் 2 டூத் கொடுக்கலாம். ஸோ எத்தனை பற்கள் இல்லையோ அத்தனை பற்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் பற்களை ரீப்ளேஸ் பண்ண முடியும். இந்த ஸ்பெசிஃபிக் கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.